ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெளிவுபடுத்தினார். G7 நாடுகளின் தலைவர்களது உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றுவதன் நிமித்தம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மே மாதம் ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் பேதமின்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாகவே உண்மையில் நான் இதனை கருதுகிறேன். இலங்கை தொடர்பில் G7 தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பலம் வாய்ந்த 7 உலக தலைவர்களிடத்திலும் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க மேற்கொள்ளும் எமது ஜனாதிபதியின் இந்த பிரயத்தனத்துக்கு அதேபோன்று எமது நாட்டை பற்றி தெரிவுபடுத்த அவருக்கு இது சிறந்ததொரு சந்தர்ப்பமாக உள்ளது. இதிலிருந்தே சர்வதேசம் எம்மை பார்த்த விதம் முற்றாக மாற்றமடைந்துள்ளமை நன்கு புள்ளப்படுகின்றது. சர்வதேசத்திடம் வெளிப்படையாக தெளிவாக கதைத்து எமக்கு அவசியப்படுகின்றவற்றை பூர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பு தற்போது நமது ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளது. அவற்றை உரிய அளவில் பெற்றுக் கொள்வது எப்படி என்பது ஜனாதிபதிக்கு நன்கு தெரியும். சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவற்றுக்கு 2 தலைவர்கள் இருக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்ட ரீதியான தலைவராக செயற்படுவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல்லாது வேறெவரும் அல்ல. பொறுமை காத்து இருந்துவிட்டு தான் திருந்துவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏராளமாக வழங்கியிருந்தும் அவற்றை எல்லாம் பயன்படுத்தாத சிலரை மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி கட்சியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானத்தை எடுத்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கூட்டங்கள் என்றெல்லாம் விளக்கம் அளித்துக் கொண்டு வேறு ஏதும் மேதின கூட்டம் ஒன்றில் எமது கட்சியைச் சேர்ந்த யாராயினும் பங்கு பெற்றுவாராக இருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஜனாதிபதிக்கு ஏற்படும். மத்திய செயற்குழுவின் பெரும்பாலானோரின் ஒப்புதலின் பிரகாரமே நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு தேசிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். யாராயினும் பொதுவானதே. பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி தானே கேட்கிறீர்கள். நீங்கள் யாரை பற்றி கூற வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தானே நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். மஹிந்த ராஜபக்ச நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று எமது கட்சியின் முன்னாள் தலைவர். அவரை குமாரவெல்கம போன்றோருடன் அல்லது வேறொரு உறுப்பினருடன் ஒப்பிட்டு பேச முடியாதுதானே. அவ்விடயத்தை ஜனாதிபதி ராஜதந்திர முறைப்படி கையாள்வார். மைத்ரிபால ஜனாதிபதி அவர்கள் எமது கட்சியின் தலைவராக இருப்பதனால் எமது ஆதரவாளர்கள் நல்ல முறையில் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியில் சிலர் அரசுடன் இணைந்து கொண்டுள்ளனர். பிரச்சனைகளை சரிவர தீர்த்துக் கொண்டு கிராமத்துக்கு சென்று மக்களை அணுக முடியாத ஒரு சிறு தெளிவின்மையை அவர்களிடம் உள்ளது. சில கால அவகாசம் கொடுங்கள், அவர்களும் இணைந்து கொள்வார்கள்.